அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு சூப்பரான குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தேவையான மசாலா நான் ரெடி பண்ணி போகிறேங்க. அதுக்கு 2 ஸ்பூன் துருவிய தேங்காயும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணி கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு இருக்கும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு அரைச்ச பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ மறைச்சி வச்சுருந்தா மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு நீங்கள் இறக்கிடுங்க. சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு எல்லாமே வெந்து அந்த மசாலாவோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹோட்டல் சுவையை மிஞ்சிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சூடான சப்பாத்திக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபுல்கா சப்பாத்தி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் சிம்பிளாக இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாங்க. சப்பாத்தி கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.